ஜாதிக்காரங்க செல்வாக்கு இந்த எலெக்ஷன்ல காட்டி போடுவோம்ல. சென்னையிலே மாபெரும் பேரணியை நாம் நடத்தி காட்ட இருக்கிறோம் என்பதையும் போற பேரணி அசத்தி போடுவோம்ல. மக்களவையாகட்டும் அல்லது மேலவையாகட்டும் எந்த சபையாக இருந்தாலும் அங்கு நமது ராஜா எங்க வச்சோம் பத்தி ஆப்பு. ஒரு பப்ளிக் போலீஸ் மேல கைய வச்சா என்ன ஆகும் தெரிஞ்சுக்கிட்டியா? என்ன தேடி வரவழைச்சோம் பாத்தியா? ஏன் முன்னாடியே யூனிஃபார்ம் போட்டு வந்து நின்னுடுவியாடா நீ? என்ன முறைகிற? குடிக்கிடுவியா? அன்னைக்கு தப்பிச்சுட்டேன். ஆனா இனிமே அணு அணுவா உன்னை சாகடிக்கிறேன்டா. இது ஆரம்பம் தான், இன்னும் இருக்குடா. டேய் பாடு, தலைவா நிறுத்துங்க தலைவா. இவன் நம்ம ஜாதியை பத்தி தப்பா பேசுறான் தலைவா. டேய் என் தலைவரை பத்தி யாரோ தப்பா பேசுறது? தன்மான சிங்கடா என் தலைவரே. போலீஸ் ஒழிக, போலீஸ் ஒழிக. எங்க ஜாதி பத்தி கேவலமா பேசுற எதிர் ஜாதிக்கார பொறுக்கி நாயே காலை அடிடா. இதுதான் வந்தானே, இதான் மேட்ரா. அட்ரா பின்றா டேய். போலீஸ்ல வெச்சு என்ன இன்னும் சாப்பிட்டு சாப்பிடுறடா. உன்னை உடுப்புறாடா பின்றா. காலையே படன்னு சொல்லுவாங்க. இவருக்கு பட்ட முகத்திலேயே பட்டிருக்குது. மயக்க மருந்து கொடுத்தா வலி தெரியாது. மயக்க மருந்து வேண்டாம், அப்படியே தையல் போடுங்க. அப்பதான் அவனுடைய நினப்பு இவருக்கு இருந்துகிட்டே இருக்கும். உங்களை கேட்கும் போது நீ ஏன்டா வேண்டாங்கிற? அப்ப மயக்க மருந்து கொடுங்க, மயக்க மருந்து கொடுங்க. ஏன்டா மானத்தை வாங்குற? வேண்டாம். யோ என்னையா அதெல்லாம்? வணக்கம் சார். நீ எல்லாம் திருந்தவே மாட்டியாயா? பந்தோபஸ்து போனோமா ஒழுங்கா திரும்பி வந்தோமான்னு இல்லாம உன் ஜாதி வரியா அங்கேயும் போய் காட்டணுமா? அது இல்ல சார். ஏன் அவங்க கூட்டத்துக்கு போய் அவங்க தலைவரையே திட்டின? அது இல்ல சார், அதுக்கெல்லாம் அவன் தான் காரணம். அவன் தானா? 500 பேர் உனக்கு அவன என்னைய வளர்ற? வர்ற எலெக்ஷன்ல அவங்க கட்சி தான் எங்க கூட கூட்டணி வைக்கிறதா இருந்தது. காரியத்தையே கெடுத்துட்டியா. நீ செஞ்ச வேலைக்கு உனக்கு 15 நாள் சஸ்பென்ஷன். சார் கொடுக்கறதா இருந்தாங்க, இப்பதான் கேன்சல் பண்ணிட்டு வரேன். இனிமேலாவது லூசுத்தனமா எதுவும் பண்ணாத. டைம் ஆச்சு. உடம்ப பாத்துக்கையா, பத்ரம். சரி சார், நீ நடத்து. இது விளையாடுனா விஞ்ஞானம் க்ளீன் போடு. நான் டயலாக். ஏய் ஏன்டா அவளுக்கு பிச்சை போட்ட? நீ ஏன் தர்மம் பண்ண தடுக்குற? பாவடா புள்ளத்தாச்சி பொம்பள. புள்ளத்தாச்சியா இருக்கிறது பிச்சை எடுக்கிறதுக்கு ஒரு குவாலிஃபிகேஷனா? ஏன்டா ஒரு லாரி ஏறி கை ஊனமானா பிச்சை போடலாம், ஒரு பஸ் ஏறி கால் ஊனமானா பிச்சை போடலாம். புருஷன் கூட ஜாலியா இருந்து லோடாய் வந்திருக்கா. இதெல்லாம் நான் பாத்துட்டு இருக்க முடியுமா? இதோ பாருமா, பிரேசில்ல காப்பி கொட்டை எடுக்கிறான், துபாயில பெட்ரோல் எடுக்கிறான். ஆனா இந்த நாட்டுல மட்டும் பிள்ளையை பெத்து போட்டு அதுங்களை வச்சு பிச்சை எடுக்கிறான். இதுக்கெல்லாம் நாங்க ஃபைனான்ஸ் பண்ண முடியாது. 10 மாசம் சுமக்கிற சுமைய ரொம்ப ஈஸியா சொல்றியா? உன்ன மாதிரி ஆம்பளைங்க இந்த மாதிரி சுமைய சுமக்க முடியுமாயா? என்னது? இதேதான் ரொம்ப காலமா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. எங்களுக்கு என்ன சுமைகள் கிடையாதா? ஆம்பளைங்க சுமைகள் என்னன்னு இப்ப நான் காட்டுறேன். அங்கே பா, அக்கட சூடு இல்லி நோடு. டே உடுமல, போய் அந்த 3 குடோன்களை இங்க கொண்டு வாடா. கொண்டு வாடா நீ. யாருக்கிட்ட நிப்பாட்றா? ஓபன் பண்ணி காட்டுறா ஷோரூம்களை. ஓபன் பண்றா. பாத்தியா, இதுங்க வயிறா இல்ல இது வயிறா? இதோ பாருமா, உன்னுடைய சுமையவாது 9 மாசத்துல இறக்கி வச்சிருவேன். ஆனா இவங்க எல்லாம் 25 வயசுல டெவலப் ஆன வயிறுமா இது. இத சாகுற வரைக்கும் தூக்கி சுமக்குறாங்க தெரியுமாமா? அம்மா, இவங்கள யாராவது ஒருத்தராவது நின்னுக்கிட்டு குனிஞ்சு கீழே அவங்க கால் கட்ட விரல பார்க்க முடியுமாமா? அதை விடுறா. என்னைக்காவது மல்லாக்கப்படுத்து வயிற்ற காமிச்சா குழந்தைங்க அங்கிட்டு இங்கிட்டு ஏறி சரிக்கு விளையாடு.
இப்ப சொல்லு, இவங்க படுற கஷ்டங்களை பார்த்துட்டு சொல்லு. இவங்களுடைய சுமை பெருசா இல்ல ஓ சுமை பெருசா? அட பாவிகளா, இன்னைக்கு என் பொழப்புல மண்ணை வாரி போட்டீங்களேடா, நீங்க நாசமா போவ. அடி பாவி, இதுவும் ஃப்ராடா? சாரி சார், உங்களை எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். நீங்க போய் பட்டனை போட்டு உங்க வேலையை பாருங்க, போங்க. வெட்ட வெளியில எல்லாருக்கும் மத்தியில எங்க வயித்தை வெளிச்சம் போட்டு காட்டிட்டேடா. ஆம்பளைங்களுக்கு சப்போர்ட்டா தானே பேசுனேன், ஏன் டென்ஷன் ஆவறீங்க நீங்க? நாங்க யாருன்னு தெரியுமா? யார் நீங்க? இவர் அசிஸ்டன்ட் கமிஷனர், நான் இன்ஸ்பெக்டர். இவங்க 2 பேரும் எஸ்ஐ. ஏண்டா நாங்க மப்டியில ரோந்து சுத்திட்டு இருக்கிறோம், எங்க மத்திய பிரதேசத்தை ஓபன் பண்ணிட்டேடா. சாரி சார், தொப்பைய பார்க்கும் போதே போலீஸா இருப்பீங்களோட டவுட் வந்தது, ஆர்வத்துல செய்துட்டேன். இல்லடா, கன்ஃபார்ம் பண்ணி காட்டுறேன் பாரு. யோ, தமிழ்நாடு போலீஸ் அடினா என்னன்னு இவனுக்கு காட்டுங்கயா. ஐயோ ஐயோ, அம்மா. ஏது குழந்தை உனக்கு பிடிக்கும்? அம்மோ, அது நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். சீப்படா பட்டி. நான் சொல்றேன், எங்க அன்னிக்கு பெண் குழந்தை தான் பிறக்கணும். இல்ல, ஆண் குழந்தை தான். பொம்பளை பிள்ளைங்க தான் சொல்ற பேச்சு கேட்கும். யாரு? அண்ணன் சொல்ற பேச்சையா? தூள்ற. யார் சொன்னா என்ன? நல்லா சொன்னா கேட்டுக்க வேண்டியதானே? அடடடா, ஆரம்பிச்சிட்டீங்களா உங்க சண்டைய? ஆனோ பொண்ணோ, என் பொண்ணுக்கு பிறகுற குழந்தை நல்லபடியா ஆரோக்கியமா பிறந்தாலே போதும் இல்லம்மா? நீ வேலு, பாக்ஸ்ல இருந்த வலையெல்லாம் காணோம். போலீஸ்காரன் வீட்லயே திருடனா? திருடலடா, திருடி. யாரு யாரு திருடி? சேஃப்டியா இருக்கட்டுமேனு தான் கையில வளையல மாட்டி வச்சேன். மாம்ஸ் மாத்தி சொல்றாங்க, வளையலுக்குள்ள கைய மாட்டி வச்சிருக்காங்கடா. அத்தை, இந்தாங்க அத்தை, கழட்டிக்கங்க அத்தை. எத்தனை சாமிகளா? அத்தை ஏன்டா என்கிட்ட சொல்ற? என்ன வளையல் பெல்ட் டைட்டா இருக்கு? பாத்தத்தை உடைஞ்சிட போகுது. இவங்க ஆம்பளை மனசே உடைச்சிருவாங்க, ஆனா வளையல் உடையக்கூடாது. உடையாம நீங்க கழட்டுங்க பாப்போம். நம்மாலே முடியலையம்மா, அவனால எப்படி முடியும்? முடியுமே அம்மா, இது கிரிக்கெட் மேட்ச் பிக்சிங் மாதிரி. இவங்க மாற்றுறது ஐயா கழட்டதும். ஏன்பா நீதான் வந்து கழட்டேன்பா, நல்ல நேரம் போகுது இல்ல? மச்சான், யாரும் இவனை பார்த்து காதலிச்சு என்னத்தை கலட்டினேன்னு கேட்கவே முடியாது. எப்படி கலட்டுறான் பாரு. குட் ஷாட். ஆதி அடிச்சா அதிரடி தான். என்ன குப்பத்து பக்கம் ஆளையா காணோம்? இப்பதான் வழி தெரிஞ்சுதா? என்ன இது மூஞ்சில மப்புல எங்க மலாந்துட்டியா? நான் யாருன்னு தெரியாம ஒருத்தன் என் மேல கை வச்சுட்டான். அவன் இன்னுமா உயிரோட இருக்கான்? இனிமே இருக்க கூடாது. அதுக்காக தான் உங்ககிட்ட வந்தேன். அம்மா, விளக்க பார்த்து தொடங்கிய பூதங்கி தான் வந்துட போகுது. சும்மா இருடா. பூதமே வந்துருச்சே. ஏய், அண்ணன் பூதம் கீதானா அவ்வளவுதான். நீ விளையாடுற? மெதுவாம்மா. பார்த்து போ, பூதத்தை பார்த்து பயந்துடாத. குட்டி, மாமாவும் தாத்தாவும் வந்துட்டாங்கடா, சாப்பிடலாமா? என்னாச்சு? என்னாச்சு? யார் செல்வி? என்ன செல்வி? யாரு? யாராவது சொல்லி.
இந்த சிட்டில எமனுக்கு ஏஜென்டா நானு. அந்த குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு நீ ஏன்டா சாகுறங்கிற? அவனை காட்டி கொடுத்துட்டு நீ தப்பிச்சு ஓட வேண்டியதானே? காசு வாங்கிட்டு கொலை பண்ற உனக்கு என்னடா தெரியும் நட்பை பத்தி? துட்டு கொடுத்தா வராது மாமா, மனசு இங்க இருந்து வரணும். 15 வருஷமா என் நண்பன்டா, அவன் குடும்பத்துக்காக சாகத்து நான் பெருமைப்படுறேன்டா. என்ன பண்ண போற? என்ன பண்ண போற? அடி அடியா! உன் நண்ப வர வரைக்கும் நீ உயிரோட இருந்தா இங்க ஆதி வந்துட்டு போனேன்னு சொல்றா. இந்த ரூம் தான் சார். நீ வாசு என்னடாச்சு? அம்மா அம்மா ஏய் உனக்கு ஒண்ணும் இல்லையா? என்ன டேய் நீங்களா இருந்தோம் என்ன? அவங்களுக்கு ஒண்ணும் இல்ல, அசோக தான் கத்தியால குத்திட்டாங்க. எனக்கு ஒண்ணும் ஆகலடா. யாரு என்ன இது? தங்கச்சிக்கு ஒண்ணும் ஆகலடா. தெரியும். இது யார் பண்ணது? ஆதி. ஆதி என்ன பண்றானா? போய் அவசரப்பட்டு எந்த முடிவுக்கு வந்துடாதடா. உன்னை பார்த்தா மச்சான் நான் போலீஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். என்னடா இப்படிலாம்? நீ போலீஸ் ஆகணும்டா. நீ போலீஸ் ஆகணும். நீ போலீஸ் ஆகணும். நீ போலீஸ் ஆகணும்டா. அசோக்